ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு டே 29 ஆஃப் டூயிங் லேட் காட் ப்ராப்ளம். என்னடா இவ திடீர்னு போயிட்டு திடீர்னு வந்திருக்காளேன்னு யோசிப்பீங்க. ஸோ அதுக்கான ரீசன் நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இன்றைக்கான ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நான் என்ன ப்ராப்ளம் எடுத்திருக்கேன்னா 151 ரிவர்ஸ் வேர்ட் இன் ஸ்ட்ரிங்கு. நமக்கு ஒரு இன்புட்டாக நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க அண்ட் அதில் இருக்க வேர்ட்ஸ் நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னா த ஸ்கை இஸ் ப்ளூ அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்க ப்ளூ, நெக்ஸ்ட் ஸ்கை, நெக்ஸ்ட்டு தி. ஸோ இப்படி சொல்லிட்டு ரிவர்ஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், ட்ரிம் ஆஃப்னு சொன்னேன்னா, ஸோ அந்த ட்ரிம் ஆஃப் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் அரே ஆஃப் இஸ் ஈக்குவல் டு split ஆஃப் // ஏன் நான் நார்மலாக 2 கொட்டேஷன் போட்டு ஸ்பேஸ் விடாமல் நான் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ நமக்கு 2 வேர்ட் ஸ்ட்ரிங்க்கு நடுவில் நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் பண்ணிக்கிறேன், // சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் பில்டர் SP இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பில்டர் ஆஃப். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப். ஃபார் int I இஸ் ஈக்குவல் டு array.length of -1 and I greater than equal to 0 and I minus. நம்ம நார்மல் ஃபார் லூப்பில் I++ போடுவோம். பிகாஸ் நம்ம 0லேருந்து I இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு போகிறோம். இங்கே நமக்கு nthலேருந்து நம்ம 0வை டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அப்போ ஐயை மைனஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் sp.append of array போட்டுட்டு இஃப் I not equal to 0னா sp.append of ஸ்பேஸ் அப்பன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் SP ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணி பார்த்தா எனக்கு ஒரு என்னென்னா அந்த ஸ்ட்ரிங் பில்டரில் ஸ்பெல்லிங் தப்பாக போட்டுட்டேன். ஸோ அகைன் நான் ரன் பண்ணி பார்த்தாலும் எனக்கு என்னென்னா இந்த இடத்துல நான் சொன்னேன்ல, நான் ட்ரிம் ஆஃப் போட மறந்துட்டேன். ஏன்னா நமக்கு லாஸ்ட்லேயும் ஃபர்ஸ்ட்லேயும் அந்த ஸ்பேஸ் வரும்ல, ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. இங்கே பாருங்கள், முன்னாடி போட்டப்போ எனக்கு எரர் காட்டுச்சு, இப்போ ட்ரிம் ஆஃப் போட்டோன்னே எனக்கு எரர் காட்டல. ரன் பண்ணி பார்த்தா எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்னேன்ல எதனால் நான் இந்த வீடியோ போடல அப்படின்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொன்னேன்ல. என்ன ரீசன் அப்படின்னா, ஃபைனலி ஐ காட் பிளேஸ்டு. நான் ஒரு கம்பெனியில் ஒரு பேக்எண்ட் ரோலுக்கு நான் செலக்ட் ஆகிருக்கேன். ஸோ அதோட ப்ராசஸ்னால தான் என்னால் 1 வீக்காக நான் வீடியோஸ் போட முடியல. லைக் நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி அந்த இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் வீடியோஸ் போட முடியல. பட் நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன். லைக் என்னால் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க முடியலையே தவிர நான் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ கண்டினியூஸாக இனிமேல் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, நீங்கள் கண்டினியூஸாக வீடியோஸ் போடல அப்படி சொல்லிட்டு. really ஹாப்பியாக இருந்துச்சு, லைக் நம்மளையும் மதிச்சே கேட்குறாங்களே அப்படி சொல்லிட்டு. அண்ட் இதுதான் ரீசன் என்னால் வீடியோஸ் போட முடியாதுக்கு. ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் கண்டினியூஸாக இல்லை இப்படி சொல்ல மாட்டேன். ஸோ நீங்களும் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபார் தட் ஸ்டே கனெக்டட்.